Hi friends, welcome to Jeff and Jess. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தோலை நம்ம எடுத்துடலாம். இந்த தோல் வந்து லைட்டாக ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். மரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் கெயினுக்கு சீக்கிரம் டைஜஸ்டிவ் ஆகும். இதில் வந்து விட்டமின் கே சத்து இருக்கிறனால ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தோல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு கிழங்கு போட்டிருக்கேன். தண்ணி வந்து கிழங்கோட மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கோங்க, வேகட்டும். ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணியை நம்ம வடிகட்டணும். ஏன் நம்ம வடிகட்டுறோன்னா சில கிழங்குல வந்து கசப்பு தன்மை இருக்கும். அது இருக்கக்கூடாதுக்காக நம்ம வடிகட்டலாம். வடிகட்டியாச்சு. நம்ம திருப்பியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி 15 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்படி வந்து நசுக்கி பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். கிழங்கை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடிச்சிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில். நான் ஏன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டேஸ்ட்டுக்காக. எண்ணெய் காஞ்சிட்டோன்னே கடுகு வெடிச்சிட்டோன்னே 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து கோல்டன் ப்ரௌன் வந்துட்டோன்னே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம கிழங்க சேர்த்துடலாம். அது கூட நல்லா கிளறிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக துருவின தேங்காவை போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.